வருவாங்க. சபை கூட பெருசா இருக்கும். 50,000 60,000 பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா நுணுக்கமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சபைக்குள்ளே ஜீவன் இருக்காது. கர்த்தருடைய கண்கள் இப்படித்தான். அவர் வெளி தோற்றத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கிறவர். சர்தை சபையினுடைய காலத்துல அந்த சபை பிரசித்தி பெற்ற ஒரு சபையாக இருந்தது. நிறைய ஜனங்களை உள்ளடக்கின ஒரு சபையாக இருந்தது. அப்படி இருந்தும் அவன் செத்தவனாக இருக்கிறான். வெளி தோற்றத்துல பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ளே செத்தவனா இருக்கிறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு முதல்ல சொன்ன விஷயத்தை சொல்லுகிறேன். ஒருவன் மாம்சத்தின்படி மரிப்பது என்பது வேறு, ஆவியிலே மரிப்பது என்பது வேறு. ஆவியிலே மரிச்சிட்டா வெளி உலகத்துல நம்ம கிரியை செய்யலாம். ஆனா மாம்சத்துல மரித்தவன் வெளியிலே எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ இந்த ஆவியிலே மரித்தவர்கள் என்றால் யாரு? அந்த மரணம் எப்படி நடக்கிறது?